நடிகர் நெப்போலியன் மகனுக்கு என்னாச்சு? மருமகள் எங்கே போனார்? திருமணம் முடிந்து 1 வருடம் தானே ஆச்சு. நடிகர் நெப்போலியன் ஜெயசுதா தம்பதிக்கு தனுஷ், குணால் என 2 மகன்கள் உள்ளனர். பல ஆண்டுகளுக்கு முன் அமெரிக்காவில் நெப்போலியன் குடும்பத்துடன் செட்டில் ஆகிவிட்டார். நெப்போலியனின் மூத்த மகன் தனுஷிற்கு 4 வயதிலேயே தசை சிதைவு நோய் ஏற்பட்டது. தன்னுடைய மகனை எப்படியாவது குணப்படுத்தி விட வேண்டும் என்று நடிகர் நெப்போலியன் பலவிதமான முயற்சிகள் செய்தார். ஆனால் 10 வயதிற்கு மேல் தனுஷ் எழுந்து நடக்க முடியாமல் போய்விட்டது. இதனால் தன்னுடைய விடாமுயற்சியால் வீல் சேரில் இருந்தபடியே ஆன்லைன் மற்றும் கம்ப்யூட்டர் சம்பந்தமான பல படிப்புகளை படித்தார். அவருக்கு 24 வயதான நிலையில் கடந்த ஆண்டில் தனுஷுக்கு அக்ஷயா என்ற பெண்ணுடன் திருமணம் நடந்தது. அந்த நேரத்தில் இந்த திருமணம் பெரிய அளவில் சர்ச்சையானது. தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட மகனுக்கு திருமணம் செய்து வைத்த ஒரு பெண்ணின் வாழ்க்கையை நெப்போலியன் கெடுக்கிறார் என்று பலரும் கடுமையாக விமர்சித்தனர். ஆனால் மணப்பெண் அக்ஷயா மற்றும் அவரது குடும்பத்தினர் நாங்கள் விருப்பப்பட்டுதான் இந்த திருமணத்தை செய்கிறோம் என்று கூறியிருந்தனர். ஜப்பானில் திருமணம் நடந்த பிறகு அங்கு சில மாதங்களாக சுற்றுப்பயணம் செய்துவிட்டு அதற்கு பிறகு கடல் வழி மற்றும் ரயில் வழி பயணங்கள் மூலமாக ஜப்பானில் இருந்து அமெரிக்கா வருவதற்காக நெப்போலியன் குடும்பத்தினர் திட்டமிட்டு வந்தனர். ஆனால் அதுபோல தாங்கள் செல்லும் இடமெல்லாம் எடுக்கும் வீடியோக்களை சோசியல் மீடியா பக்கங்களில் நடிகர் நெப்போலியன் தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டிருந்தார். இந்த நிலையில் அமெரிக்காவில் நடந்த ஒரு திருமண விழாவில் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் குக் வித் கோமாளி நடுவர் மாதம்பட்டி ரங்கராஜன் கலந்து கொண்டார். திரைப்பட நடிகராகவும் சமையல் கலைஞராகவும் பிரபலமாக இருக்கும் மாதம்பட்டி ரங்கராஜனை நெப்போலியன் மகன் தனுஷுக்கு ரொம்பவும் பிடிக்குமாம். அதனால் நெப்போலியன் மாதம்பட்டி ரங்கராஜனை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்தார். அவரது அழைப்பை ஏற்று அவர் நேராக நெப்போலியன் வீட்டிற்கு சென்று சிறிது நேரம் தனுஷுடன் கலகலப்பாக பேசிக் கொண்டிருந்தார். உங்களுடைய என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் தான் சமைத்திருந்தேன், அந்த சாப்பாட்டை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீர்களா என்று அவர் கேட்டார். அதற்கு தனுஷ், நான் சாப்பிட்டேன், நல்லா இருந்தது என்று சொல்லியிருந்தார். அதே போல பரிதாபங்கள் யூடியூப் சேனல் பிரபலங்கள் கோபி மற்றும் சுதாகர் இருவரும் அமெரிக்காவில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அவர்களையும் நடிகர் நெப்போலியன் தன்னுடைய வீட்டிற்கு அழைத்திருந்தார். அவர்களும் நெப்போலியன் அழைப்பை ஏற்று அங்கு சென்று தனுஷை சந்தித்து கலகலப்பாக பேசி காமெடி செய்தனர். ஆனால் இந்த வீடியோக்களில் படுக்கையில் படுத்திருந்த தனுஷ் முகம் வாட்டமாக இருந்தது. மாதம்பட்டி ரங்கராஜ் பரிதாபங்கள் கோபி சுதாகருடன் தனுஷ் இருந்த வீடியோக்களில் தனுஷின் மனைவி அக்ஷயாவை காணவில்லை. அதனால் அக்ஷயா எங்கே போனார் என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். ஜப்பானில் இருந்து கடந்த சில மாதங்களாக பயணம் செய்து அமெரிக்காவிற்கு வந்ததால் அக்ஷயாவிற்கு உடல்நிலை ஏதும் சரியில்லையா, அல்லது அவர் தன்னுடைய சொந்த ஊரான திருநெல்வேலி மாவட்டம் மூளைக்கரைப்பட்டிக்கு வந்திருக்கிறாரா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. மனைவி அருகில் இல்லாததால் தான் தனுஷ் முகம் வாடிய நிலையில் அப்செட்டில் இருக்கிறாரா என்றும் பலர் கமெண்ட் செய்துள்ளனர். உங்கள் தின சேவல்